இந்த பன்னு கடை வச்சிருக்கிற ஆன்டியோடைய பன்னு இந்த ஊர் முழுக்க ரொம்பவே ஃபேமஸ். தென் இவங்களுடைய பன்ஸ் சாப்பிடுறதுக்காகவே நாள் ஃபுல்லா நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டே தான் இருக்கிறாங்க. இந்த குட்டி பொண்ணுக்குமே அந்த பண்ணை சாப்பிடணும்னு ரொம்பவே ஆசைப்படுறா. இன்னைக்கு ஒரு நாள் இந்த குட்டி பொண்ணு இந்த பண்ணை சாப்பிட போகும்போது இந்த ஆன்டியுமே வந்து தடுத்துட்டு அவங்க எல்லாம் இந்த பண்ணை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. பொண்ணு கண்ணு முன்னாடியே அங்க இருக்கிற எல்லாருமே அந்த பண்ணை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே காலங்கள் கடந்து ஓடுது. இப்ப இந்த பொண்ணு பெரிய பொண்ணாவும் வளர்ந்துட்டு இந்த பொண்ணுக்கு பண்ணை எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. இந்த பொண்ணுமே தான் கையில இருக்கிற காசை கொடுத்து பண்ணையுமே வாங்கி சாப்பிட போறாங்க. பார்த்து இவங்க அம்மாவும் அங்க வந்துட்டு அந்த பண்ணையுமே புடிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. பண்ணுக்குள்ள என்னதான் இருக்குன்னு இந்த பொண்ணு கேட்கவும் அதுல போர்க்கு இருக்கு, நீ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. பொண்ணும் போர்க்கு கடையில போய் கேட்கும் போது உங்க அம்மா இங்க வந்து நான் பார்த்ததே இல்லையமா அப்படின்னு அந்த கடைக்காரரும் சொல்லிடுவாரு. இதுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியில என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பண்ணு சாப்பிட ரொம்பவே பிடிக்கும்னா ஐ லவ் பன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பொண்ணுமே தனக்கு ஒரு கியூட்டான பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதா அந்த அம்மா கிட்டையும் சொல்லிடவும் சரி அவனை கூட்டிட்டு வா எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் இந்த பொண்ணை பாக்குறதுக்காக அந்த பண்ணு கடைக்கும் போறான். அவனுக்குமே இவங்க பண்ணு சாப்பிடுறதுக்காக கொடுக்குறாங்க. இந்த பொண்ணுமே அம்மா நீங்க பண்ணு எல்லாமே அவுட் சைடர்ஸ் தானே கொடுப்பீங்க, இவன் நம்ம ஃபேமிலியில ஒருத்தன் தானே, இவனுக்கு எதுக்கு பண்ணு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கவும் இந்த பொண்ணுக்குமே அவ குடிக்கிற ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டு அந்த பொண்ணு மயங்கி விழுந்துரும். இந்த பொண்ணுடைய அம்மாவும் அந்த பாய் ஃப்ரெண்ட் பையனை நைஸா அந்த கிச்சனுக்குமே கூட்டிட்டு போறாங்க.